ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான போண்டா செய்ய போகிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் கோடை விடுமுறை லீவ் விட்டாச்சு. அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஸ்நாக்ஸ் டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் 1/4 கப்பு 200 கிராம் கப்புக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலித்து எடுத்துக்கிடுவோம். எப்பயுமே கடலை மாவை சலிச்சிடணும். ஏன்னா இது நம்ம கட்டிகள்லாம் இருக்கும், ஏதாவது தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் சலித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி அந்த உருண்டைகளெல்லாம் உடச்சி விட்டு திரும்ப சலித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடுவோம். இந்த கடலை மாவு கொட்டிக்கிட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு இட்லி மாவு நம்ம வீட்டில் எப்பயுமே அரைச்சி வச்சுருப்போம்ல, இந்த இட்லி மாவு ஒரு குழிக்கரண்டி இதில் விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி விடும் பொழுது போண்டா நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி பொடிசாக எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு, மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கடலை மாவு போட்டாலே பெருங்காயத்தூள் போடணும், அப்போ தான் ஜீரணமாகும். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த உப்பு எல்லாமே மாவில் கலந்துரும் நல்லா. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு கலந்துக்கிடுவோம். தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது, பார்த்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசையணும். இந்த மாதிரி அந்த போண்டா பதம் வர்ற வரைக்கும் நம்ம பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பிசையும் போது கொழப்பு தன்மை இருக்கணும். இந்த மாதிரி கையிலையும் ஒட்டணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ கடாயில் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கிடுவோம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம கை வச்சு அந்த ஓரத்துலையே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா 1 செகண்ட் விட்டுட்டு அடுத்த போண்டா போடணும். தொடர்ச்சியாக போடக்கூடாது. இந்த மாதிரி போடும்போது ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி இதில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போண்டா நம்ம போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா நம்ம நிறைய போண்டா போட்டு எடுத்துடலாம் ஒரே டயத்தில். இது கொஞ்சம் குழிவான பாத்திரனால நான் இதுக்கு தேவையான அளவு ஒரு 5-6 போண்டா மட்டும் போடுறேன். இப்போ இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ இது அப்படியே சிம்முலையே வச்சு நல்லா கொஞ்ச நேரம் வெந்த பிறகு அப்படியே பிரட்டி விடணும். உடனே கிளறக்கூடாது. இந்த மாதிரி பிரட்டி விட்டு அப்படியே சிம்முலையே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். கூட்டி வச்சோம்னா வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். இப்போ திரும்ப ஒரு 2 ட்ரிப் இந்த மாதிரி பிரட்டி விடணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறின பிறகு எடுத்து இதை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கிடுவோம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் எடுத்து நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு தட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ குழந்தைகள் லீவில் கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ செகண்ட் ட்ரிப்பும் இதில் போட்டுக்கிடலாம். இப்போ செகண்ட் ட்ரிப்பும் இதே மாதிரி போட்டுட்டு அதுவும் நல்லா வெந்து வரட்டும். இதில் நம்ம மல்லித்தழை, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டதுனால ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த போண்டாவும் நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ எல்லா போண்டாவுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டா டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.